உங்களுக்கும் பூனை வளர்க்க ஆசையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். நான் என்னென்ன பிரச்சனைலாம் சந்தித்தேன் அதை பற்றி தான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து பூனை வளர்க்குறது எனக்கு ஆசையே கிடையாதுங்க முதல்ல. எனக்கு வந்து இது வந்து எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து பெட்ஸ்லாம் வந்து நான் இது வரைக்கும் வளர்த்தது கிடையாது. இதுதான் என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பெட்ஸ் வளர்க்குறேன். என்னுடைய அம்மா வீட்டில் பெட்ஸ்லாம் வளர்ப்பாங்க. அம்மாவுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்குது. நான் அது கிட்ட கூட போக மாட்டேன். எனக்கு என்னமோ அந்த பெட்ஸ்லாம் எனக்கு பிடிக்காம தான் போச்சு. அதுக்கப்புறம் என்னோட பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பண்ணாங்க. அம்மா எனக்கு ஒரு பூனை வாங்கி கொடுங்க, பூனை வாங்கி கொடுங்கன்னு ஒரே அடம் பண்ணாங்க. இல்லைப்பா வேணாப்பான்னு எவ்வளோ சொல்லி கூட கேட்கலைங்க. அவங்க ஒரு மாதிரி அழுது அடம் பண்ணி கேட்டு வளர்க்க வச்சுட்டாங்க என்னை ஒரு வழியாக. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு ஸ்ட்ரீட் கேட்டு வளர்க்குறாங்க. அது வந்து ஃபீமேல் கேட்டு தான். அது வந்து அடிக்கடி குட்டி போட்டுகிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒரு குட்டி எடுத்துகிட்டு வந்து நான் வளர்த்தேங்க. அது என்ன ஆச்சுன்னா, அது கொஞ்ச நாள் வளருது, சாப்பிடுது, வெளியில் போயிடுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி 1, 2 கேட்டு அது மாதிரி தாங்க வளர்த்து ஸ்ட்ரீட் கேட்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவனுங்களும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய பசங்க. தொலைஞ்சு போனால் நான் என்ன பண்ண முடியும்? அது தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் தான் லூனா. இவன் வந்து எங்களுக்கு கிஃப்டாக கிடச்சாங்க. இது வந்து பெர்ஷியன் ப்ரீடு சொன்னாங்க. இவங்களாம் வந்து அதிகமாக வெளியிலலாம் போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே நம்ம சேஃபாக வந்து சாப்பாடு போட்டுட்டு நம்ம விளையாட்டு காமிச்சிட்டு உள்ளவே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இவங்க வந்து ஸ்ட்ரீட் டாக்கோட இவங்க கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி ஓகே, என் பசங்களுக்கும் இதுதான் ரொம்ப விருப்பம். சரி எனக்குமே இதான் ஈஸியாக இருக்கும். வெளியிலலாம் அனுப்பக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. அதனால நானுமே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் போக போக தெரிஞ்சு நான் என்ன நினச்சேன், ரொம்ப ஈஸி தானே, இவங்களுக்கு என்ன பெருசாக ஆக போகுது செலவு, சாப்பாடு, அவங்களுக்கு ஃபுட்டு, தண்ணி, இருக்க இடம், இது மாதிரி இருந்துட்டாலே போதும் அப்படி தான் நினச்சேன். ஸோ இவங்க இருக்கிறதுனால நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். யாருக்கு? நமக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க பண்ணுற ஒரு ஒரு அந்த க்யூட் மொமெண்ட்டு, அந்த குட்டியில் அவ்வளோ சேட்டைகள் பண்ணுவாங்க. அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. ஆனால் அவங்க கூட விளையாடணும். இவங்கள பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே பொம்மை மாதிரி வச்சிடக்கூடாது. இவங்க கூட விளையாடிட்டு இருக்கணும். இவங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி கேட்டுங்களுக்கு எந்த கேட்டுக்கு இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளுடைய அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க சந்தோஷத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது போக போக. சிங்கிள் கேட் வளர்க்குறவங்க கிட்ட ஒரு நிறைய பிரச்சனை இதை சந்திச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நான் அனுபவித்த உண்மையை நான் சொல்கிறேன். சிங்கிள் கேட்டு வளர்க்குறது கொஞ்ச நாள் பீரியடில் சந்தோஷமாக இருந்தாலும் அது போக போக வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் அவங்கள வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பீரியட் 1 இயர் வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் மூடுக்கு போயிடுறாங்க. சிங்கிள் கேட் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதை அனுபவிச்சிருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆண் கேட்டாக இருந்தாலும் சரி, பெண் கேட்டாக இருந்தாலும் சரிங்க, நைட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு சர்டன் பீரியடில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைமில் ஒரு கத்துவாங்க பாருங்கள். ஸோ அந்த சவுண்டு வந்து நமக்கு டாலரேட்டே பண்ண முடியாது. நானுமே இது ரொம்ப அனுபவித்தேன். கண்டிப்பாக இது சிங்கிள் கேட் வளர்க்குறவங்களுக்கு இதோட ஃபீலிங்ஸு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட நாங்கள் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறப்போ என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு துணை வேணும். இவங்களுக்கு வந்து நீங்கள் அது கரெக்டாக நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டாக்டரு சொல்லிட்டாங்க. ஸோ ஐயோ இது என்னடா இது வம்பா போச்சு. நான் என்ன நினச்சேன், இதுக்கு தான் சரி மேல் கேட்டதே இதுக்கு தான், நம்ம குட்டிலாம் போடக்கூடாது, என்னாலையும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, எப்படி பராமரிக்கிறதுன்னு எனக்கும் தெரியாது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தாங்க அதுக்கப்புறம் தாங்க விஷயமே தெரியுது. அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, உங்களில் யாராவது இனிமேல் கேட்டு வளர்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் சிங்கிள் கேட்டு வளர்க்குறத விட டபுள் கேட்டாக எடுத்து வளங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணாக எடுத்து வளங்க. சிங்கிள் கேட்டு போக போக வளர்க்குறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குதுங்க. அதனால் நம்மளால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள ஒரு சர்டன் பீரியடில் அவங்கள சமாளிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மைண்டு வந்து ரொம்ப கொண்டு போயிடுவாங்க அவங்க. நம்ம நிம்மதிக்காக தான் அவங்கள கொண்டு வரோம். அதுக்கப்புறம் நமக்கு நிம்மதி இல்லாத போயிடுற ஒரு பீரியடு வர ஆரம்பிச்சிதுங்க. ஆக்சுவலாக இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் டாக்டர் என்ன சொன்னாங்க, நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஃபேமிலி பிளானிங் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஐடியா கொடுத்தாங்க. எனக்கு அதில் ஏதோ உடன்பாடு இல்லைங்க. பாவம் குழந்தைய நம்ம இஷ்டப்பட்டு வளர்க்குறோம்.
நம்ம சந்தோஷத்துக்காக அவங்களுடைய லைஃபு நம்ம ஸ்பாயில் பண்ணலான்னு எனக்கு பிடிக்கலைங்க. அதனால் நான் வந்து இப்போது ஒரு முடிவு பண்ணிட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான் அது. அவங்க பண்ணி நம்ம என்ன சொல்கிறாங்க, சில டாக்டர் அட்வைஸ்லாம் அவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பெட்டாக வளர்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து உடன்பாடு இல்லைங்க. இவனுக்கு வந்து இவனுக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு குழந்தை குட்டின்னு பார்க்கணுன்னு இவனுக்கும் ஆசையாக தானங்க இருக்கும். அதனால் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். இவனுக்கும் ஒரு பேர் ரெடி பண்ணி கொடுக்கணும் கூடிய சீக்கிரத்தில். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நம்மளை நம்பி தான் வந்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இவங்க தேவைகளை நம்ம கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சுதாங்க. நம்மளுடைய கடமை அது, நம்ம தான் பூர்த்தி செய்யணும். அதனால் டாக்டர் சொல்கிற மாதிரிலாம் பாவம் இவங்களுக்கு ஒரு எதுவுமே அனுபவிக்காமல் ஒரு ஃபேமிலி பிளானிங் பண்ணி ஒரு பொம்மை மாதிரி வீட்டில் வச்சுக்க எனக்கு வந்து மனசு வந்து இடம் கொடுக்கல. அதனால் இவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு முடிவு பண்ணி இப்போ இவனுக்கு ஒரு பேர் வந்து ஃபீமேல் பேர் ரெடி பண்ணி இவனுக்கு வந்து கண்டிப்பாக இவனுக்கு இப்போதைக்கு இது தாங்க தேவை. இவனோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரே தோணை பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு ஃபீமேல் கேட்டு கண்டிப்பாக இவனுக்கு தேவைப்படுது. அதனால் மேக்ஸிமம் நீங்களும் சரி இனிமேல் வளர்க்க போகிற பீரியட்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 கேட்டாக வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபீலாக இருக்கும். அப்படி இல்லை நான் சிங்கிள் கேட்டு தான் என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு தேவையானதை ஃப்யூச்சரில் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதில்ல அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணலாங்க. ஸோ என்னோடய அனுபவத்தெல்லாம் உண்மை இதுதான். ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து நானும் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்களும் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் லூனாக்கு பொண்ணு பார்த்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் லூனா பற்றி ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.